சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எலியா என்கிற அந்த தீர்க்கதரிசியை குறித்து தொடர் செய்திகளை கற்று வருகிறோம். இந்த செய்தியிலே ஆகாப் ராஜாவை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகாப் ராஜா எலியாவின் காலத்திலே வாழ்ந்த ஒரு ராஜா. அவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதாமத்திலே பொல்லாத ஒரு ராஜா என்றால் ஆகாப் ராஜாதான். அவனுடைய மனைவி எசேபேல் மகா பயங்கரமான பொல்லாத ராணியாய் காணப்படுகிறார். நான் பல ஆண்டுகளாக திருப்பணியை செய்தாலும் அநேக இடங்களில் அலைந்து திரிந்து ஊழியம் செய்யும் பொழுது யாருக்காவது ஆகாப் என்கிற பேர் இருக்கிறதா, எசேபேல் என்ற பேர் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. காரணம் என்னவென்றால் அவ்வளவு பயங்கரமான ராஜா ஆகாப், அவனுடைய மனைவி எசேபேல் பயங்கரமான ஒரு ராணியாய் காணப்படுகிறார். இந்த ஆகாப் ராஜாவினுடைய கேரக்டர், குணநலம் என்பது தாவீதை போல, எஸ்தரை போல, பவுலை போல காணப்படவில்லை. இவனுடைய இருதய மாற்றத்தை குறித்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேதாமத்தை வாசிப்பீர்கள் என்றால் தெய்வ பக்தி இல்லாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அநேகர் உணர்ச்சிகளை மையமாய் வைத்து வாழுகிறார்கள். ஆனால் சிலரோ ஆண்டவரையும் ஆண்டவருடைய வசனத்தை வைத்து வாழுகிற மக்களாக காணப்படுகிறார்கள். ஆகாப் என்பவன் ஆண்டவரை மையமாய் வைத்தல்ல, அவன் உணர்ச்சிகளை மையமாய் வைத்து வாழ்ந்த ஒரு மனிதன். ஆகாப்பை நான் படித்து ஆராய்ந்து தியானித்து ஜெபித்த பொழுது 4 முக்கியமான குறிப்புகளை நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது, ஆகாப்பினுடைய வாழ்க்கையை படித்தபோது ஏன் நாம் மாற்றத்தை எதிர்க்கின்றோம் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்தது. ஒய் டு ஐ ரெசிஸ்ட் சேஞ்ச் என்று சொல்லலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29 33 வாசித்தால் ஆகாப்பின் வாழ்க்கை, அவனுடைய நடவடிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஆண்டவரை விட்டு தூரம் போனவன். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய ஜனங்களும் தூரம் போவதற்கு காரணமாயிருந்தவன். அப்படியானால் ஆண்டவர் இவனிடத்திலே தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியாவை அனுப்பி, எலியா சொல்கிறான், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் வாயின் வார்த்தை இல்லாமல் இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்று சொன்னான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 காண முடிகிறது. He never humbled before God என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு முன்பாக அந்த தீர்க்கதரிசனத்தை கேட்டபோது இவன் வாழ்க்கையிலே கீழ்ப்படியவில்லை. இவன் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் இருந்தது, சுயநலம் இருந்தது, பாவத்தின் தன்மையின் வாழ்க்கை இருந்தது. அதே சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையில் தவறான உறவுகள், அதாவது தன்னுடைய மனைவியின் தவறான உறவுகளுக்கு உடன்பட்டதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அங்கே 17 18 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே எப்போதுமே ஆண்டவரை எதிர்க்கிற மனுஷனாக, அவருடைய பிள்ளைகளோடு வாக்குவாதம் பண்ணுகிறவனாக, கோபம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கடினமான இருதயம், கீழ்ப்படியாத இருதயம், ஆண்டவருடைய ஊழியர்களை அனுப்பும் பொழுது அதற்கு செவிகூடாதபடி ஆண்டவருடைய ஊழியர்களை எதிர்க்கிற மனிதனாக காணப்பட்டான். சொல்ல வேண்டுமென்றால்
இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இரண்டாவதாக இந்த ஆகாப் ராஜாவினுடைய மனநிலையை சொல்கிறேன். அந்த மனநிலை என்னவென்றால் அது உணர்ச்சிகள் நிறைந்த மனநிலையாகும். உணர்ச்சிகளினாலே பலர் ஆளப்பட்டு வருகிறார்கள். உணர்ச்சிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை தான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உணர்ச்சிகளை மாத்திரம் சார்ந்து உணர்ச்சிகளினாலே ஆளப்பட்ட வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. பாருங்கள், ஆகாப்பின் ராஜாவின் வாழ்க்கையிலே கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகள், அடிக்கடி அவருடைய உணர்ச்சி வசப்படுதல், சினம் தன்மை, சலிப்பு தன்மை, இவைகளெல்லாம் காணப்பட்டது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 43 பாருங்கள். ஒரு தீர்க்கன் வந்து ஆகாப்பின் செயலை கண்டித்த போது சலிப்பு விசனமாக வீட்டிற்கு திரும்பினான். இவன் உடனே கீழ்ப்படியவில்லை. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அவன் நாபோத்திலே கேட்டபொழுது அவன் அதை மறுப்பு சொன்ன உடனே 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4 சொல்லுகிறது, சலிப்பும் சினமுமாய் போஜன பண்ணாமல் தன் கட்டில் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. வெளியே ஆகாப் ராஜா, ஆனால் உள்ளே என்னவென்றால் சைல்ட் லைக் அல்ல, சைல்டிஷாக இருந்தார். இன்னைக்கு சில வெளியே பார்த்தால் பயங்கரமாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே பார்த்தால் குழந்தைத்தனமாக இருப்பார்கள். குழந்தையை போல இருப்பது சைல்ட் லைக். குழந்தைத்தனம் என்பது ஒருவேளை ஒரு சிறுமைப்பட்ட ஒரு தன்மையை அது குறிக்கிறது. இந்த ஆகாப் பாருங்கள், ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னவுடனே சலித்தான், சினந்தான், அங்கு சாப்பிடாமல் திரும்பி படுத்து கொண்டார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். ஒன்று கிடைக்கவில்லை என்றால் உடனே கோபப்படுவார்கள், சாப்பிட மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அதே போல வெளியே இவன் ஒரு ராஜா, ஆனால் உள்ளே அவன் சிறு பிள்ளைத்தனமாக சைல்டிஷாக இருந்தார். அருமையானே, வேத வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25 வாசித்தால், ஆகாப் ராஜாவாக இருந்தவர், தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை பெற்றவர். ஆனால் அங்கு வேதவசனம் சொல்கிறது, ஆகாப் எசேபேலாகிய தன் மனைவியிடத்தில் விற்று போட்டான். ஆகவே விற்று போடுதல் என்றால் என்ன? ஒரு மனிதன் ஒரு மனிதனை விலைக்கு வாங்குகிறான் என்றால் அவன் அந்த விலைக்கு வாங்குகிற மனிதனுக்கு வாங்கப்படுகிறவன் அடிமை. இங்கே ஆகாப் தன்னை மனைவியிடத்தில் விற்று போட்டான் என்றால் பொருள் என்ன? ஆகாப்பு என்பவன் தன் மனைவிக்கு அடிமையாய் போனான். அதாவது அவள் சொல்வதெல்லாம் கேட்டான். உணர்ச்சிகள் அவனுடைய வாழ்க்கையிலே மூடி நேச்சர் என்று சொல்லலாம். கசப்புகள், ஏமாற்றங்கள், அதே போல அவனுக்கு பயங்கரமான நிலைகளை உருவாக்கியது. அருமையானுள்ளே, வேதாமத்திலே அன்னாளை எடுத்து வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய சக்களத்தை அவளை பாடாய்படுத்தினாள். ஆசாரியன், நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்லி அவளை கண்டிக்கிறான். அந்த சமயத்தில் தேவ சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி உதடுகள் திறந்து மூடுகிறது, உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தாள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 சொல்கிறது, அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினாள். ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், அவன் இருதயத்தை ஊற்றி தேவனிடத்தில் திரும்பவில்லை. கட்டிலே சாப்பிடாமல் சினத்தோடு சலித்தவனாக முகத்தை திருப்பி கொண்டு வருகிறான். ஆகவே முதலாவது குறிப்பை சொன்னேன், ஏன் ஆகாப் மனம் திரும்பவில்லை என்று சொன்னேன். இரண்டாவதாக ஆகாப்பினுடைய உணர்ச்சியின் தன்மையை சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே ஆண்டவர் நம்முடைய உணர்ச்சிகளை மாற்றுகிறாரா? ஹவு டு ஐ சேஞ்ச் மை ஹார்ட்? நம்முடைய இருதயத்தை எவ்வாறு மாற்றலாம்? உண்மையாக சொல்கிறேன், நான் நினைத்தால் என் இருதயத்தை மாற்ற முடியாது. உங்கள் இருதயத்தை நீங்கள் நினைத்தால் மாற்ற முடியாது. ஆண்டவர் நினைத்தால், ஆவியானவர் எடைபட்டால், ஆவியானுடைய எடைபடுதலுக்கு இணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27 வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 21-27. அங்கே தேவனாகிய கர்த்தர் தன் தாசனாகிய எலியாவை அங்கு அனுப்புகிறார். கடைசி முறையாக
அவனை அனுப்பி கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் எலியாவின் வார்த்தை ஆறுதலின் வார்த்தை அல்ல. சம்மட்டியை வைத்து பாறையை உடைப்பது போல அவன் உள்ளத்தை உடைக்கிற நியாய தீர்ப்பை சொன்னார். ஆண்டவர் அன்புள்ளவர். ஆனால் அதே சமயத்தில் அவர் பாதையை விட்டு தூரம் போகும்போது நமக்கு நியாயாதிபதியாய் மாறுகிறார். ஆனால் இவ்வாறு நியாய தீர்ப்பை கேட்ட உடனே இந்த எலியாவினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, பதில் என்ன? 1 ராஜாக்கள் 21:27 பாருங்கள். வஸ்திரங்களை கிழித்தான், ரெட்டை போர்த்து கொண்டான், உபவாசம் பண்ணினான், ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்தான். பாருங்கள், ஆகாப்பினுடைய ஆதி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடைபெறவில்லை. ஆனால் நியாய தீர்ப்பு அவனை உடைக்கிறது. தேவனுடைய கண்டன வார்த்தைகள் நொறுக்க ஆரம்பிக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே நான் தைரியமாய் சொல்வேன், ஆறுதலான தேவ வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகள், படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களை நொறுக்கி நம்மை செம்மைக்கு நேராக வழி நடத்துகிறது. பாருங்கள், கண்டிக்கிற அல்லது கண்டனம் பண்ணி வேத வசனத்தை விளக்குகிற ஊழியர்கள் மத்தியிலே பார்த்தால் அங்கு கூட்டங்கள் குறைவு. ஆனால் ஆறுதலாய் பேசுகிற இடங்களில் பார்த்தால் எண்ணிக்கை கடங்காத கூட்டங்கள் வருவதை நாம் கண்முன்னாலே பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21:28 29 வரை வாசித்தால், தாழ்த்தினான். அவன் தாழ்த்தியதை ஆண்டவராகிய கர்த்தர் கண்டார். கண்டு எலியாவினிடத்தில் சொல்லுகிறார், இதோ இந்த நியாய தீர்ப்புகள் அவன் நாட்களில் நடவாது, அவன் குமாரனில் நடக்கும் என்றார். அருமையானவர்களே, நம்முடைய பொல்லாத வழிகளிலிருந்து தப்ப வழி என்ன? பெருமையை நாம் விட்டுவிட வேண்டும். அதே சமயத்தில் நாம் தாழ்மையோடு இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். இவைகள் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வையே மாற்றி கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த 4வது ஒரு குறிப்பை சொல்கிறேன். ஹவு டு ஐ சஸ்டெயின் சேஞ்ச் என்பது. ஆண்டவர் என்னை மாற்றினார், அதில் எப்படி நிலைத்திருக்கலாம்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கிறது. ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே எடைபடுகிறார், மிகவும் முக்கியம். ஆனால் எடைபடும் பொழுது அவர்களுடைய தாழ்மையை கண்டு அவர்களை மாற்றுகிறார் கர்த்தர், உண்மை. ஆனால் அநேகர் அந்த மாற்றத்திலே நிலைத்திருப்பதில்லை. கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள், மறுபடியும் அதே பாணிக்கு சென்று விடுகிறார்கள். கொஞ்ச காலம் ஆண்டவரை சேவிக்கிறார்கள், மறுபடியும் அதற்கு எதிர்மறையாய் நடந்து கொள்கிறார்கள். இந்த ஆகாப் ராஜாவினுடைய வாழ்க்கை அப்படித்தான். அவன் தன்னை தாழ்த்தினான், ரெட்டுடுத்தினான், உபவாசித்தான், அவன் தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆண்டவரே மெச்சிக்கொண்டு அவனுடைய நியாய தீர்ப்பை கொஞ்சம் தள்ளி வைத்தார். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆகாப் ராஜா தன்னுடைய மாற்றத்தில் நிலைத்திருந்தானா? இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆகாப்பினுடைய வாழ்க்கையிலே நிலைத்திராமல் போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே நிலைத்திருக்கிறோம், இன்னொரு காலத்திலே நிலைத்திராமல் நம்முடைய வாழ்க்கை அசைந்து போகிறது. இதே போலத்தான் ஆகாப்பின் வாழ்க்கை நடந்தது, அது நடப்பிக்கப்பட்டதை சொல்ல முடிகிறது. ஆகாப் என்பவன் யோசபாத் என்கிற ராஜாவோடு சிரியா ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் செய்ய போகிறான். அப்பொழுது ஆகாப் துன்மார்க்க ராஜா, யோசேபேத்து தெய்வ பக்தி உள்ள ராஜா. இந்த 2 ராஜாக்களும் அங்கே யுத்தத்துக்கு போகிறார்கள். யோசபாத்து செல்கிறார், தீர்க்கதரிசிகளை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன உடனே என்ன செய்தான்? இந்த ஆகாப் 400 தீர்க்கர்களை கொண்டு வருகிறான். அவர்கள் சொல்கிறார்கள், சீரிய ராஜாவை ஒப்பு கொடுப்பார் கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்கிறார்கள். உடனே யோசபாத் புரிந்து கொள்கிறார், இவர்களை விட்டுவிட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாரா என்று கேட்டார். உடனே ஆகாப் சொல்கிறார், மீகாயா என்கிற ஒரு தீர்க்கன் இருக்கிறான், அவன் எனக்கு விரோதமாக சொல்லுவான் என்று சொன்னபோது அந்த யோசேபேத் அவனை அழைத்து வரும்படி சொல்கிறான். அப்பொழுது அந்த மிகாயா என்பவன் தான் கண்ட தரிசனத்தை விளக்குகிறார். பாருங்கள், 400 பேர் கள்ளத்திற்கு சொன்னார்கள்.
ஒரு மனிதன் உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26, 28 மீகையா சொல்கிறான், இதோ ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாக சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இதை அறிந்து தெரிந்து கொண்ட இந்த ஆகாப் யோசபாத் என்ன செய்தான்? அந்த தீர்க்கதரிசனத்தை கேட்டானே தவிர, ஆனால் யுத்தத்துக்கு செல்ல தீவிரித்து போனான். அந்த யுத்த களத்திலே ஆகாப் இறக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆகாப்பு ஒரு பொல்லாத ராஜா. அவருடைய மனநிலை இன்னும் மோசமான ஒரு நிலை, உணர்ச்சிகளினால் நிறைந்த நிலை. ஆண்டவர் தன் நியாய தீர்ப்பை கொடுத்த உடனே தன்னை தாழ்த்தி தேவனை தேடினவன், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த நிலைத்திருத்தலிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நிலைக்கவில்லை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாலிப காலத்திலே ஆண்டவரை ஏற்று வைராக்கியமாய் வாழ்ந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? ஒரு காலத்திலே தெய்வ திருப்பணியிலே உங்கள் தோளை கொடுத்தீர்கள். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? ஒரு காலத்திலே உங்கள் வாயிலிருந்து நற்செய்தி வந்தது. கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் நற்செய்தி பணி செய்கிறதோடு உங்களை ஈடுபடுத்தி கொண்டு தேவராஜ்யம் கெட்ட பாடுபட்டீர்கள். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? தேவனுடைய அழைப்பிலே, தேவனுடைய அர்ப்பணிப்பிலே, தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய பொறுப்புகளிலே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே நிலைத்திராமல் எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னவனமாய் திரளான பேர் அழைக்கப்பட்டாலும் அநேகர் பின்வாங்கி போனதை சரித்திரத்தில் வாசித்திருக்கிறோம், சபை வரலாற்றில் வாசித்திருக்கிறோம், ஏன் திருமறையிலே கூட நாம் வாசித்திருக்கிறோம் இல்லையா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆகாப்பை போல நிலைத்திராமல் போய்விடாதபடி நிலைத்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். அவரில் நிலைத்திருந்தால் அவன் நம்மிலே நிலைத்திருப்பார். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தந்தருள்வார். அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சிநேகிதர்கள் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, ஆகாப்பின் அந்த கேரக்டர் ஸ்டடி, ஆகாப்பின் வாழ்க்கையின் தன்மை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருந்தது. ஆகாப்பை மன்னித்தவர் நம்மை மன்னிப்பார். ஆனால் அதே சமயத்திலே ஆகாப்பை போல நிலைத்திராமல் போய்விடாதிருங்கள் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். நிலைத்திருங்கள், உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆகாப்பின் மூலமாக நல்ல ஒரு திருமறை செய்தியை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆகாப்பினுடைய ஒரு பக்க வாழ்க்கையும் இன்னொரு பக்க வாழ்க்கையும் நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தீர். ஆகாப் அர்ப்பணித்தான், அவனை மன்னித்தார். ஆகாப் அந்த மன்னிப்பிலே நிலைத்திராமல் போனானே, அது எங்களுக்கு எச்சரிப்பாக அமையட்டும். எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.